இன்று உங்கள் மத்தியில் ஒரு 5 குறிப்பை உங்கள் மனசுக்குள்ளே போடும்படி எனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். அதை மட்டும் ஒரு பெரிய பிரசங்கமாக இல்லாமல் அந்த குறிப்பை உங்கள் ஹார்ட்டில் பரிசுத்த ஆவியானவர் போட விரும்புகிறார். அதை எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லணுமோ அதை நான் சொல்கிறேன். எல்லாருமா கேட்டு நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியாவின் புஸ்தகத்தில் முதல்ல 6 அத்தியாயத்தில் அவன் அலங்கத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணிடுறார். 6:16 சத்தமாக ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் 15 படிங்க. 15 படிங்க. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. கட்டப்பட்டு சத்தமா சொல்லுங்க. கட்டப்பட்டு முடிந்தது. எப்பொழுதும் மனசுல வச்சுங்க, ஆண்டவர் எதை கட்ட தொடங்கினாலும் பாதியில முடிக்க மாட்டார். அவர் ஸ்டார்ட் பண்ண அதை முடிச்சு தான் கையெடுப்பார், இடையில கையெடுக்க மாட்டார். உங்க கீழ்ப்படியாமைனால தாமதமாகலாம், ஆனால் அது தடைப்பட முடியாது. சரி, படிங்க. அப்புறம் எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும் ஆண்டவர் முடிக்கிறத பார்க்கும்போது எல்லா சத்துருக்களும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் அதை பார்க்கும்போது என்ன நடக்கும்? மிகவும் முனை அற்று போய் கூரை இல்ல உடைஞ்சு போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். இந்த கிரியை எங்கள் தேவனால் கை கூடி வந்தது என்று அறிந்தார்கள். இது எங்கள் தேவனால் கை கூடி வந்தது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என் வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறார். அதை கட்டி முடிப்பார். அதை சத்துருக்கள் யாவரும் காண்பார்கள். நாடு முழுவதும் காணும். அப்பொழுது முனை விழுந்து போய் கர்த்தரால், இந்த காரியம் கர்த்தரால், இது கர்த்தரால் கைகூடி வந்தது என்று ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அறிவார்கள். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவார்கள்? அறிவார்கள். இப்போ இதை ஆண்டவர் செய்யறதுக்கு முன்னால சும்மா ஒரு 5 பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்பர் 1 நமது பழி, நம்மீது இருக்கிற பழி அல்லது நாம் இருக்கிற ஒரு இழிவான நிலை அல்லது நமக்கு இருக்கிற ஒரு துயரமான, சோகமான, பரிதாபமான ஒரு நிலை, நமது பழி, இழிவு, இதை பற்றி ஒரு தரிசனம் தேவ ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்களும் நானும் இன்றைக்கு விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு தரிசனம், எல்லாரும் சொல்லுங்க. நமது பழி, நம்மீது இருக்கிற ஒரு பழி, ஒரு இழிவு, இதை பற்றிய ஒரு தரிசனம் நமக்கு தேவை. 2வது நமது பாரம். எல்லாரும் சொல்லுங்க. இந்த பழியை பற்றி உங்களுக்கு ஒரு நினைவு, தரிசனங்கள் வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பாரம் உருவாகிறது. அந்த பாரம் நீங்க இதுவரைக்கும் சுமந்த பாரம் அல்ல, அது பரத்திலிருந்து இறங்கி வருகிற பாரம். அது நீங்களா உருவாக்கி கொள்ளுகிற பாரம் அல்ல, ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்து உங்களுக்குள் டிரான்ஸ்ஃபர் மாற்றப்படுகிற ஒரு பாரம். அந்த பாரம் வந்துடுச்சுன்னா மெக்கானிக்காவே இருக்காது. நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன்.
அந்த பாரம் என்னுடைய பாரமா மாறும்போது அதுதையா இந்த ஜெபத்துக்கு தூண்டுகோல், நெருப்பு. நமது பாரம், சத்தமா சொல்லுங்க, நமது பாரம். நம்பர் 3, அந்த பாரம் நமக்குள்ள உருவான உடனே நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் வரும், அழுக வரும், புலம்பல் வரும், உபவாசம் வரும், ஒரு நிரந்தரமான ஒரு ஹெவினஸ் உள்ள வரும், பாவ அறிக்கை வரும், வாக்குத்தத்தங்களை பிடிப்பது வரும், துதி வரும், தொழுகை வரும். இதெல்லாம் பாரம் வரும்போது வருவது. சரி, அந்த பாரம் பிறகு நமது பணியாக மாறிவிடுகிறது. என்ன சொல்லுங்க, என்னவா மாறுகிறது? பாரம் பணியாக மாறிவிடும். இப்ப எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நமது பழி, நமது பழி, நமது பாரம், நமது பாரம், நமது பணி, நமது பணி, பணி, நமது சேவை, நாம் செய்ய வேண்டிய வேலை. எத்தனை சொன்னேன்? 3. 4வது, நமது பகைவர். நமக்கு எதிராளி உண்டு, நமது போர்க்களம் உண்டு. பாரமோ பணியோ பழியோ, இந்த பணியை நீ செய்யக்கூடாது என்பதற்காகவே நியமிக்கப்பட்ட பகைஞர் உண்டு. இதை பற்றிய ஒரு தரிசனம் நமக்கு வேண்டும். சரி, நம்ம மேல இருக்கிற பழி என்ன? நெகேமியா 1:3, 2:3, 2:17-18. அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். தீங்கு, நிந்த யாருக்கு? சொல்லுங்க வாயை திறந்து, யாருக்கு? அந்த தேசத்துல மீந்திருக்கிற ஜனம். நீங்களும் நானும் மீந்தவங்க தானே? ஆமா. சரி, மீந்திருக்கிற ஜனங்க. எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும். அலங்கம் மதில் சுவர். எருசலேமுக்கு பாதுகாப்பாக, அரணாக, ஒரு சத்ருவும் உள்ளே வரவிடாதபடி தாவீது, சாலமோன், பெரிய பெரிய ராஜாக்கள் கட்டி வைத்த அரண், மதில், அலங்கம் இடிந்து விழுந்தது, தகர்க்கப்பட்டது. நல்ல கவனிங்க, இதுதான் நம்ம மேல இருக்கிற பெரிய பழி. இந்த பழிய விளங்கிட்டீங்க, உங்க பணி மலரும், பாரம் மலரும், பிறகு படை எழும்பும். சரி, சீக்கிரமா. எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும். அலங்கம் இடிபட்டுடுச்சு. அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டு எரிக்கப்பட்டதுமாய். வாசல்கள் இருக்க, வாசலை மூடி சத்துரு உள்ள வராதபடி ராஜாக்கள், அரசர்கள் மூடி வைத்த வாசல் தீக்கரையாக எரிந்து போனது. இத கேட்ட உடனே நெகேமியா அழ ஆரம்பிச்சையா. இதுதான் நான் ஆரம்ப காலத்துல யோசிக்கிறது. எனக்கு பைபிள் படிச்ச ஆரம்ப காலத்துல, என்னடாது என்னமோ சோவாறு இடிஞ்சு விழுந்ததுக்கு இவருக்கு இத்தனை நாள் அழுகையா அப்படின்னு நான் நினைப்பேன். மதில் சுவர் தானே இடிஞ்சிச்சு. ஏங்க, வீடு இடிஞ்சு அழுதா பரவாயில்ல, மதில் சுவர் அது கூட ஃபுல்லா இடியில, திறப்பு, அங்கங்க திறப்பு, அங்கங்க ஒரு கேப்பு. இதுக்கு தேவை ரிப்பேரு. வாசல் இல்லை, அதுக்கு ஒரு கதவை போட்டு தாழ்பால் போட்டா முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஏயா கவர்னர் அழுவுறாரு அப்படின்னு எனக்கு விளங்காத நேரத்தில் 2-3 பாருங்க, இவன் எவ்வளவு துக்கமாயிட்டான் பாருங்க. மாச கணக்கில் ஏறத்தாழ 4 மாதத்துல இருந்து 6 மாசம் வரை அழுதுகிட்டே இருக்கிறான். முகம் மாறி போச்சு, நட மாறி போச்சு. ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும். எங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், ராஜாக்கள் கல்லறை இருக்கிற இடம் பாழாகலாமா? நான் சொல்லட்டா, நீங்களும் நானும் கல்லறை இருக்கிற இடம் அல்ல, கல்லறை காலியாகி இயேசு உயிரோட எழும்பின அவருடைய திருச்சபை. இப்ப நமக்கு எவ்வளவு வெறி இருக்கணும். கல்லறை இருக்கிற இடம் பாழா இருக்கும்போது நான் எப்படி அழாம இருப்பேன்? நான் என்ன சொல்றேன், என் இயேசு ராஜா மரணத்தை ஜெயிச்சு, சாத்தானை ஜெயிச்சு, உயிரோட எழும்பி பரலோகத்துக்கு போய் ஆவியை ஊற்றி ஸ்தாபித்த சபை
மதில் இல்லாமல் இருக்கலாமா? அரண் இல்லாமல் இருக்கலாமா? சுவர் இல்லாமல் இருக்கலாமா? அல்லது அலங்கம் இல்லாமல், வாசல் இல்லாமல், கதவு இல்லாமல் இருக்கலாமா? அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது, வாசல்லாம் அக்கினியிலே சுட்டரிக்கப்பட்டு கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? நான் எப்படி ராஜா துக்க முகம் எல்லாமே எப்படி இருக்கிறது ராஜா? பாருங்க, நான் நெகேமியாவுக்கு அந்த பழி தெரிஞ்சது. நாங்க அப்படி இருக்கலாமா? சரி, 2:17-18. பின்பு நான் எல்லாரும் பைபிளை எடுத்து அண்டர்லைன் பண்ணுங்க. வசனம் உள்ளே போகும்போது உங்களுக்கு வருது பாருங்க, அது நிரந்தர மாற்றம். எல்லாரும் சொல்லுங்க, வசனத்தால் வருகிற மாற்றம் நிரந்தர மாற்றம். படிங்க. பின்பு நான் அவர்களை நோக்கி. இப்ப என்ன பண்ணார் தெரியுமா? ராஜா கிட்ட சொல்லிட்டு தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கன்வென்ஷன், சேலஞ்ச் மீட்டிங். எருசலேம் பாழாய் இருக்கிறதையும். இருங்க. எருசலேம் பாழ், அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும். வாசல் எதிரிகளை உள்ள விடாம பூட்டப்பட வேண்டிய வாசல் சாம்பலாக கிடக்கிறதையும், நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. அந்த வாசல் திறந்ததுனால, மதில் இடிந்ததுனால நமக்கு வந்தது சிறுமை. யாரு? நானே வாசல் என்று சொன்னவர். திருடன் உள்ள நுழைய முடியாதபடி திருச்சபைக்கு பாதுகாத்தவர் கர்த்தர். ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு தெரியுங்களா? அந்த நம்ம சுற்றி இருந்துச்சுல்ல, மதில் மாதிரி இருந்தது இல்ல பாதுகாப்பு, அதுல சில விரிசல்கள் வந்து விட்டது. அந்த விரிசல்ல விபச்சாரம் வந்துச்சு, கசப்பு வந்தது, மாமிச பிரிவினை வந்தது, நோய் வந்தது, பேய் வந்தது. எனக்கு என்ன தெரியுங்களா? உலகமே வியாதியில இருந்தாலும் நம்முடைய தேவனுடைய திருச்சபைக்குள்ள, உன் மதில்களுக்குள்ள, வாசல்களுக்குள்ள, உன் அரண்மனைக்குள்ள சமாதானமும் சுகமும் உண்டாயிருக்க வேண்டும். இது நமக்கு ஆண்டவர் வச்ச ஒரு வாழ்க்கை. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வாதை கூடாரத்தை அணுகாது. பாவம் உள்ள வர முடியாது. வானம் பொழிது, பூமியெல்லாம் மழை, ஊற்றுக்கண்கள் திறந்துச்சு, வானத்துல மதகு திறந்தது. ஆனா எனக்கு ஆச்சரியம், உலகமே சுனாமில அழுதியா, ஆனா பேழைக்குள்ள ஒரு டிராப் தண்ணீர் நுழையவில்லை. அந்த பேழை இயேசு என்கிற பேழை. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஹோல் சபையில உலகத்துல என்னென்ன வியாதியோ அதெல்லாம் சபையில, உலகத்துல என்னென்ன பிரிவினையோ எல்லாம் சபையில, உலகத்துல என்னென்ன பாவமோ அவ்வளவும் சபையில. இது நிந்தனையா நிந்தனை இல்லையா? சொல்லுங்க வாய் திறந்து. இது நிந்தனையா நிந்தனை இல்லையா? இப்போ திருச்சபையை சுற்றி இருந்த மதில் உடிஞ்சா நல்லவனையும் தாக்க போகுது, கெட்டவனையும் தாக்க போகுது. பக்தி உள்ளவனையும் அது பாதிக்க போகிறது, பக்தி இல்லாதவனையும் அது பாதிக்க போகிறது. காரணம், ஆண்டவர் திருச்சபையை சுற்றி வச்ச அந்த மதில்ல விரிசல்கள் வந்திருக்கிறது. இதுதான், இதனாலதான் என் உள்ளத்துல வந்த பாரம் எல்லாம் இந்த இதை உடைச்சு இதை நிறைச்சு எந்த இடத்துல விரிசல் வந்துச்சோ அதை சரி பண்ணினா அதுல கர்த்தர் எழுந்தருளுவார். கர்த்தர் எழுந்தருளும் போது தேசத்தை ஆளுகிற அந்தகார ஆவிகள் சிதறடிக்கப்படும். இப்ப யாரெல்லாம் சொல்றீங்க, அண்ணன் இது ரொம்ப முக்கியம், திருச்சபைக்கு இன்னைக்கு உலகத்துக்கும் சபைக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி ஆயிப்போச்சு, இது நிர்ணே ஆகணும் அப்படின்றவங்க கையெழுத்து காட்சுங்க. இது நின்னே ஆகணும். இப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு, எல்லாம் அப்படித்தான் வருங்க. அந்த அளவுக்கு உபதேசம் இன்று காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டது. ஏன்னா எங்க பார்த்தாலும் இருக்கு, அப்படித்தான் வரும். நான் சொல்லிட்டேன், பைபிளை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சேவை செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன்.
நான் சொல்லட்டா, எகிப்து ஃபுல்லா தவளை, ஆனா இஸ்ரவேல் ஒரு வீட்டில் கூட தவளை இருக்க முடியாது. இதுதான் கர்த்தர் நமக்கு வச்ச வாழ்க்கை. ஆனா என்னையும் எடுத்துக்கிறேன், உங்களையும் எடுத்துக்கிறேன், இந்த டாப் பரிசுத்தவான்களையும் எடுத்துக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தாக்குதல் இருக்கிறது, சத்துருவின் உட்புகுதல் இருக்கிறது, நோய்கள் வரிசையா வந்து வந்து போகிறது. அது எதனால நம்ம அந்த திறப்பு வந்துச்சோ தெரியாது. ஒருவேளை ஒட்டுமொத்த சபையினுடைய வீழ்ச்சினாலேயோ எப்படியோ வந்துச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? இதை ஒரு பாரமா எடுக்கணும். இனி நிந்தையா இருக்கக்கூடாது. சபைக்கும் உலகத்துக்கும் டிஃபரன்ஸ் நிச்சயமா தெரியணும். அந்த தெருவில் எல்லாருக்கும் வாதை வந்தாலும் ஒரு தேவ பிள்ளை வீட்டை கடந்துட்டு அது போகணும். இது இயேசு வச்ச வாழ்க்கை. ஆனா அது அப்படி இல்லை. இதை பார்த்துக்கிட்டு வர்றது வரட்டும்டா அப்படி நான் சொல்ல மாட்டேன். இதை நான் ஸ்டாப் பண்ண போறேன். இதை நான் அக்செப்ட் பண்ண இப்படி ஒரு வெறி உங்களுக்கு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், இது ஒரு பழின்னு நினைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், இது ஒரு இழிவுன்னு நினைச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, பிதாவே. பிதாவே சொல்லுங்க, பிதாவே. பிதாவே, உங்க மீந்த ஜனம், உங்கள் மீந்த ஜனம், உங்க சபை, உங்க சபை பாதுகாப்பானது, பாதுகாப்பானது. சொல்லுங்க, வாயை திறந்தது, பாதுகாப்பானது. அதுக்குள்ள பாவம் வரக்கூடாது, இச்சை வரக்கூடாது, பொய் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாது, அகால மரணம் வரக்கூடாது, பிரிவினை வரக்கூடாது. ஆனா வந்துவிட்டது. இத நாங்க நார்மலா நினைக்காம இத பழியா, நிந்தையா, அவமானமா நினைக்க போறோம். இதை நினைச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம பாஸ் பண்ணிட்டோம். இது இதை கேட்ட உடனே நெகேமியா, அப்படியா வாசல் இடிஞ்சு போச்சா, சரி நான் காசு அனுப்புறேன் கட்டிக்கன்னு சொல்லல. உட்கார்ந்து அழுது. ஏறத்தாழ எனக்கு மாதம் நிறைவா இல்லை, ஏப்ரல் டு செப்டம்பர் நான் நினைக்கிறேன். இப்போ பின்னால் பார்த்துக்குங்க. அழுதுகிட்டே இருக்கிறான். அது அவனுடைய பாரமாக மாறிச்சு. அந்த பாரம் நல்ல மனசில் வச்சுக்கோங்க. பாரம் இல்லாத ஊழியம், பாரம் இல்லாத பாட்டு என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். ஒரு நெஞ்ச தொடாத நீங்கள் பாட்டு பாடுறீங்க பாருங்க, அது உங்கள் பாட்டும். இப்போ யாரோ புது பாடகர்கள் பேர் வரல, எல்லாம் ஈக்குவல் தான். அந்த பாரத்தில் புறப்படுகிற பாட்டே வேற, இந்த பாரத்தில் வருகிற ஊழியமே வேற, இந்த பாரத்தில் வருகிற வார்த்தையே வேற. அது பாரமாக மாறுகிறது. இந்த பாரம்னா என்ன தெரியுமா? நம்மலாம் அழுவுறமே, நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப அழுவுறது எதுக்கு பாருங்க? அவர் அந்த வார்த்தையை சொன்னா என்னால தாங்க முடியல பிரதர் சொல்றீங்கல்ல. நமக்கெல்லாம் அழுவுறதுன்னா, ஐயோ இப்படி சொன்னாங்களே பிரதர். நெகேமியா அரண்மனையில் உட்காந்து அழுதுனுக்குறான். எதுக்குடான்னா, ஐயோ பிறப்பு வந்துடுச்சு, வித்தியாசம் இல்லாம போச்சு. பிசாசு சாதாரணமா எருசலேமுக்குள்ள வந்து போறானே, என்னமா அவன் வீடு மாதிரி வந்து போறானே, அவங்க அப்பா வீடு மாதிரி வந்து போறானே. இது அவனுக்குள்ள ஒரு நிரந்தர அழுகையா மாறி, அழுகை மட்டுமல்ல உபவாசமே மாறிடுச்சு. இப்ப நீங்க, நான் உங்களை எல்லாரையும் ஒரு அன்பா கேட்கிறேன், இந்த பிப்ரவரி மாசத்தை ஒரு சீசன் ஆஃப் பிரேயர்னு வச்சுக்கோங்க. நான் அதை இப்ப லெட்டர் அனுப்ப போறேன். இந்த மாசம் ஒரு 40 நாள் வைங்க. இந்த வருஷத்தின் தொடக்கத்திலேயே உங்களுடைய மெயின் பாரம் மீந்திருக்கிற தேவ ஜனங்களுக்கு தடுப்பு சுவர் ஸ்ட்ராங்கா ஆகணும். அத பிசாசு தொட முடியாத அளவு தேவ சபை கட்டப்படணும், அந்த வீடுகள் கட்டப்படணும். அதுல இருந்து தேவ மகிமை எழும்பணும். அந்த மகிமையை காண தூரத்தில் இருக்கிற ஜனங்கள், ராஜாக்கள் நடந்து ஓடி வர வேண்டும். ஹல்லேலூயா. இத இந்த ஒரு பிப்ரவரி மாசம் மார்ச் வரைக்கும், இன்னும் நாளைக்கு விட்டுருங்க, ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஒரு 40 நாள்
ஜெபம் போடுங்க பார்க்கலாம். ஒரு வேளை ஃபாஸ்ட் பண்ணுங்க, இத்தனை அத்தியாயத்தை வாசிப்பேன், இப்படி ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஒரு சீசன்ஸ் ஆஃப் பிரேயர். எப்பவுமே பாரம் வந்தா ஒரு நாள் 2 நாள் ஜெபம் அல்ல, ஒரு சீசன்ஸ் ஆஃப் பிரேயர். உபவாசம் இருந்து பிறகு என்ன சொல்றான்னா, நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி அறிக்கையிடுறான். ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நான் பாவம் செய்தேன்னு அறிக்கையிடுறவங்க நிறைய பேர். ஒரு ஆபத்து வந்துடுச்சுன்னா, ஐயோயோ ஆண்டவரே நான் செய்துட்டேன்னு ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு, ஐ நீட் பீப்புள், ஐ நீட் intercessors who will cry to me for the forgiveness of my people. என் ஜனங்க பாவம் செய்தாங்க, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அப்படின்னா என் தகப்பன் யாரு? புலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணராகிய பிதா. அங்க அப்பா வீடுனா எது? தேவ சபை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? என்ன பாவத்தை திருச்சபையில பாக்குறீங்களோ அதெல்லாம் நீங்களே செய்த மாதிரி நானும் என் தகப்பன் வீட்டாரும் பிரிவினை, ஜாதி பிரிவினை, சண்டை பிரிவினை, அரசியல், இச்சை, வேசித்தனம், பகை, இப்படி நாங்க கீழ்ப்படியாம அசட்ட அப்படி பண்ணிட்டோம், மன்னிங்க. ஆண்டவர் சொன்னாரு, மற்றவங்க பாவத்தை தாம் பாவமா அறிக்கையிடுற ஜெப வீரர்கள் எனக்கு உடனடியாக தேவை. பார்க்கலாம் இன்னைக்கு ராத்திரி யார் இந்த பாரத்தை எடுத்துக்கொள்றீங்கன்னு நான் பார்க்குறேன். இதை உங்க பாரு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் விழுந்துட்டாருங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? முன்ன மாதிரி இல்லைங்க. அவர் இருக்கிறார் இல்லைங்க, அவர் ஒரு மாதிரிங்க. இவர் இருக்கிறார்ல, நேரா வேற பின்னால வேறங்க. இந்த விவரம் சொல்லுகிறவர்கள் தேவையில்லை, விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் தேவை. அது யாரு? எஸ்ன்னு சொல்ல போறீங்க. கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பார்க்கட்டும், நான் பார்க்க வேண்டாம். கையை உயர்த்தி காட்டுங்க. அவர் இப்படி பண்ணாரு, அவர் இவர் இப்படி பண்ணாரு, இவர் இப்படி பண்ணாரு, முன்ன மாதிரி அவர் கிடையாது, இப்ப இப்படி கிடையாது. இதுக்கு உன்னை ஆண்டவர், இது இல்லை உனக்கு கர்த்தர் வச்ச லைஃப் ஒர்க்கு. அவங்களுக்காக ஜெபிப்பது கர்த்தர் உனக்கு வச்ச ஒரு ஆயுள் வேலை. அந்த பாவத்தை நீங்க செய்தா எப்படி துடிப்பீங்களோ அப்படி ஒரு துடிப்பு. இது எப்படி பிரதர் வரும்? ஆண்டவர் உங்களுக்குள்ள தருவார். எப்ப தருவார் பிரதர்? உங்க ஹார்ட்டை திறந்து, ஆண்டவர் உங்க பாரத்தை என் மேல வைங்க அப்படி சொல்லும் போது, பிறகு என் பாரத்தை நான் தூக்கி போட்டுறேன் அப்படி சொல்லும் பொழுது, ஆவியானவரோடு நடக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த பாரம் வரும். வந்த உடனே வாக்கு தத்தவங்களை சொல்லுவீங்க. ஆண்டவரே நீர் இப்படி சொன்னீரே, நாங்க உங்க வார்த்தையின்படி நடந்தால் பூமியின் கடைசியில இருந்தாலும் கொண்டு வருவேன்னு சொன்னீரே. வாக்கு தத்தங்களாக மாறும், அது ஜெபமாக மாறும். உங்கள் பாரம் நெகேமியா 1:4 முதல் 11வது வசனம் வரை அதுதான் உங்கள் பாரமாக மாறிவிடும். சரி, இந்த பாரம் வந்த உடனே இரவும் பகலும், எல்லாரும் சத்தமா கையை வச்சு சொல்லுங்க. இரவும் சொல்லுங்க, வாயை திறந்து. இரவும் பகலும். அவன் சொல்றான், நானும் உம்முடைய நாமத்துக்கு அஞ்சி நடக்கிற, பயந்து நடக்கிற மக்களும் இரவும் பகலும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எனக்கு ஒரு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் பகல் வருதா, ஃபர்ஸ்ட் இரவு வருதா? இரவும் பகலும். இரவும் பகலும் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க பாருங்க. நீங்க தான் ஏன் பாக்கியசாலிகள். கையை தட்டிக்குங்க நீங்களே. ஹல்லேலூயா. எல்லாம் பகல்ல ஜெபம் பண்றாங்க, நீங்க தான் இரவுலையும் ஜெபம் பண்ண வந்திருக்கிறீங்க, பகல்லையும் ஜெபம் பண்ண வந்திருக்கிறீர்கள். உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாய் இருக்கும். உங்க சந்ததி அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறது. இரவும் பகலும் ஃபுல்லா நாங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறோமே. ஒரு முக்கியமான ஒன்றை சொல்லட்டா? இந்த இரவும் பகலும் ஜெபம், இடைவிடாத உபவாசம், அழுக, இது பாஸ்டர், ப்ராஃபட், எவாஞ்சலிஸ்டுக்கு இல்லை. ராஜா அரண்மனையில வேலை செய்யற பிஸி ஆள் கூட நினைச்சா செய்ய முடியும். எனக்கு பைபிள்ல பெரிய ஆசை, மைட்டி இன்டர்செஷர் நெகேமியா, அதை விட ஒரு பெரிய ஜெப வீரன் தானியேல். இவங்கெல்லாம் கவர்னரியா? தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். அவங்கெல்லாம் யாரு? பிஸி பீப்புள். பயங்கர வேலை.
பெரிய பொறுப்பு. அதில் அவங்க ஜெபம் பண்ணா உங்களால் முடியுமா முடியாத? சொல்லுங்க வாய்த்தார், உங்களால் முடியுமா முடியாத? 19 பிள்ளைன்றாங்க ஜான் வெஸ்லி அம்மாவுக்கு. இந்த அம்மா ஒரு பிள்ளையும் கூட்டி கூட்டி அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்களாம். 19 அரை. முடியுமா முடியாத? வேலை வேலை இப்படிலாம் நீங்க சொல்றது உங்க மனசுக்கு தேற்றிக்கலாம். சரி, அது போகட்டும். நமது பாரம், அடுத்தது நமது பணி. இப்ப என் உள்ளத்துல கர்த்தர் போட்ட பெரிய பணி, என் உள்ளத்துல போட்டதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், போடாத நான் சொல்ல முடியாது. கர்த்தர் போட்ட ஒரு பெரிய பணி, அந்த இடிஞ்ச மதில கட்டி சர்ச்ச பழுது பார்த்து வாசல சரியா வச்சு தாழ்பால போட்டு அதை பிரதிஷ்டை பண்றது இருக்கு. அதுதானே ஐயா இன்றைய அவசர பணி. அப்ப கேட்கிறான் ராஜா, என்னையா பண்ணணும், சீக்கிரம் சொல்லியான்னு. அவன் என்ன சொன்ன பாருங்க, 2:5. சீக்கிரமா 2:5. ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, சபையை அலங்கத்தை மதிலை வாசலை ஜெபத்தால சேவையால நான் கட்ட போறேன். அல்லேலூயா. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டுவோமே கிறிஸ்தேசுவுக்கே. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்கா. 2:18. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எல்லாரும் கை அப்படி காட்டுங்க பார்க்கலாம், கையை காட்டுங்க. நல்ல வேலை, நல்ல வேலை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நல்ல வேலை, நல்ல வேலை. அந்த வேலைக்கு கைகளை திடப்படுத்தினார்கள். எதுயா நல்ல வேலை? சபைக்கு கர்த்தருடைய பாதுகாப்பை ஜெபத்தால உண்டு பண்ணுவது நல்ல வேலை. 3:1. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் முதல்ல ஊழியர்கள் எழும்பினாங்க. எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணினார்கள். அதன் கதவுகளை வைத்து கதவு வச்சாங்க. மேயா என்கிற கொம்மை முதல் அனானேலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். 13 படிங்க. 3:13 பிரதர். பள்ளத்தாக்கின் வாசலை ஆனோனும் சானோவாயின் குடிகளும் பழுது பார்த்தார்கள். அவர்கள் அதை கட்டினார்கள். அதற்கு கதவு போட்டார்கள். பூட்டு போட்டார்கள். தாழ்பால் போட்டார்கள். போட்டு குப்பை மேட்டு வாசல் மட்டும் அலங்கத்தில். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, இன்றைக்கு சீக்கிரம் சொல்லுங்க, இன்றைக்கு சபையை கட்ட வேண்டும். வாசலை மூட வேண்டும். திறப்புகளை அடைக்க வேண்டும். சொல்லுங்க வாயை திறந்து, திறப்புகளை அடைக்க வேண்டும். தாழ்பால்களை போட வேண்டும். பிரதிஷ்டைக்குள் சபையை நடத்த வேண்டும். சத்துரு வருகிற வழிகளை அடையாளம் காண வேண்டும். அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதில் இயேசு எழ வேண்டும். இது வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், சத்துருக்கள் முனை விழுந்து போவது சத்தியம். எனக்கு பிசாசு பற்றி பயம் இல்லை. சபை மட்டும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா பிசாசு அவன் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பான். மறுபடியும் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்தால் உன்னை எதிர்க்கிற பிசாசு அவன் இருக்க வேண்டிய இடத்தில் அவன் இருப்பான். அவ்வளவுதான். சரி,
இந்த வேலையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, சபை சபை பழுது பார்க்கப்படட்டும் ஆண்டவரே, பழுது பார்க்கப்படட்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. இந்த ராத்திரி இந்த ஜெபத்தையே ஆண்டவர் கேட்பாரு. சபை சபைகள் பழுது பார்க்கப்படட்டும் ஆண்டவரே, பழுது பார்க்கப்படட்டும் ஆண்டவரே. கோணலானவைகள் செவ்வையாகட்டும் ஆண்டவரே, கோணலானவைகள் செவ்வையாகட்டும் ஆண்டவரே. இடிந்த மதில்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே, இந்த மதில் கட்டப்படட்டும் ஆண்டவரே. வாசல்கள் எழும்பட்டும், வாசல்கள் எழும்பட்டும், தாழ்பாள்கள் போடப்படட்டும், தாழ்பாள்கள் போடப்படட்டும். இந்த சபை பிரதிஷ்டை பண்ணப்படட்டும், சபை பிரதிஷ்டை பண்ணப்படட்டும். அதில் தேவ மகிமை எழும்பட்டும், அதில் தேவ மகிமை அதை எழும்பட்டும். கண்டு ஜாதிகள் ஓடி வரட்டும், கண்டு ஜாதிகள் ஓடி வரட்டும். இந்த பணியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பணியை எந்த விதத்துல நீங்க செய்யறீங்களோ அதை செய்யறீங்க. இப்ப எத்தனை சொல்லி முடிச்சிருக்கிறேன்? 3. 4வது சொல்றேன், பகைவர் எதை பிசாசு விட்டாலும் இதை விட மாட்டான். 2:10 சீக்கிரமா படிங்க. 2:10 இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபொழுது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க, இவன் இதுவரைக்கும் வேற எங்கேயோ கவனத்தை வச்சான். கடைசியில தேவ ஜனங்களை கட்டி அந்த மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆலயத்தை கட்டவும் மதிலை கட்டவும் வந்துட்டானா என்கிற விஷயம் கேட்டு, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவ சபைய நல்லா இருக்கணும்னு ஒருத்தன் விரும்பினான்னா அதை பிசாசு விரும்புவானா வெறுப்பானா? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. விரும்புவானா வெறுப்பானா? விரும்புவானா வெறுப்பானா? இப்ப நான் ஓப்பனா கேட்கிறேன், என் அழைப்பு சபையினுடைய அடைப்பை அடைச்சி மகிமையால நிரப்பணும். என்னை பார்த்தா பிசாசுக்கு எப்படி இருக்கும்? வெறுப்பா இருக்கு. சொல்ல மாட்டீங்களே. என்னை பார்த்தா பிசாசுக்கு எப்படி இருக்கும்? சரி, இந்த அண்ணமாருங்க சபையை ஜெபத்துல நடத்தி கட்டணும்ன்றாங்கல்ல, ஜெபன்ற விருப்பு வந்துடுச்சு, ஜெப இன்மைன்னு அவங்கள ஜெபிக்க வைக்கணும். தன்னலம் வந்துடுச்சு சபையில, அதை அடைக்கணும்ன்ற. அவங்கள பார்த்து பிசாசு சிரிப்பானா முறைப்பானா? பாய திறக்க மாட்டாங்க. மேல இருக்கிறவங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை பார்த்து அவனுக்கு எப்படி இருக்கும்? மிகவும் வேசனமா இருக்கும். அடாடாடாடாடாடா, கடைசியில இவன் வேர்லையே கோடரிய வைக்கிறான்னு. அதனால சபையை ஜெபிக்க வைக்கவோ, சபையை பிரதிஷ்டைப்படுத்தவோ, சபையின் விசுவாசத்தை கட்டி எழுப்பவோ, சபையை பிசாசுகளை எதிர்க்க கற்று தருவதையோ சத்துரு பகைக்கிறான். 35 வருஷமா நான் பார்த்துட்டேன் பிசாசு என்னை எப்படி வெறுக்கிறான், என்னை எப்படி என்னை பார்த்து அவன் பல்ல கடிக்கிறான். அதை பார்த்து தையா உங்க மத்தியில நாங்க நின்று கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் எங்களுக்கு ஜெபம் தேவை, எங்களுக்கு உங்கள் ஜெபம் தேவை. விளங்கினவங்களாம் ஒரு அல்லேலியா கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப புரியல, எனக்கு அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மீதுதான் பாரம், அழிந்து போகிற சபையை பற்றி அக்கறை இல்லை. நான் சொல்லட்டேன், அழிஞ்சு போகிற ஆத்துமா மேல பாரம் சபை இருக்கிற நிலைமையில் இருந்தால் மகிமை மக்களை ஆயிரக்கணக்கில் கொண்டு வரும். அன்பானவர்களே, இது தேசத்தை நேசிக்கிறவர்கள் செய்கிற ஒரு சரியான ஞானமான ஃபோக்கஸ். சரி, அப்புறம் 4:1 படிங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் கேலி பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அற்பமான யூதர் இன்னும் கொஞ்சம் பின்னால வந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பின்னால வந்து பாத்தீங்கன்னா கொன்னே போடணும்னு நினைக்கிறான். உங்களை நான் கேட்கிறேன், ரட்சகர் வருகிறார்னா குழந்தையை என்ன செய்ய நினைப்பான்? வெட்டி போட நினைப்பான். மோசே போன்ற விடுதலை வீரர்கள் வந்தால் சாத்தான் என்ன நினைப்பான்? நதியில போட நினைப்பான்.
இதுக்காகத்தான் அன்பானவர்களே நாம் எல்லாருமா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை ஜெபிச்சு இதை ஒரேடியா நிறுத்தி சபையை எழுப்பி சபையை ஜெபிக்க வச்சு சபையை சுத்தப்படுத்தி சபையின் மதிலை கட்டி சாத்தானை வெளியே தள்ளி இயேசு யார் என்று காண்பிக்கிற ஒரு நேரம் வந்து விட்டது. விளங்கினவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதைத்தான் 10 முறை லெட்டர் எழுதுறாங்க. கடைசியில் அவங்க தெரியாத நேரத்தில் கொன்று போட்டுடலான்னு யுத்தத்துக்கே வர ஐயா. இதை கண்டுபிடிச்ச உடனே நெகேமியா பார்த்தான், இது கட்டிக்கிட்டே இருந்தா முடியாது ஐயா, இது யுத்தம், இது வெறும் கட்டுதல் அல்ல, இது வெறும் சபை கட்டுதல் அல்ல, இது ஒரு யுத்தம். உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? படையை திரட்டினான். நமது படை. எல்லாரும் கையை ஒத்தி சொல்லுங்க. நமது பழி, நமது பழி, நமது பாரம், நமது பாரம், நமது பணி, நமது பணி, நமது பகைஞர், நமது பகைஞர், நமது படை, நமது படை. அந்த நமது பகைஞர் சொன்னல, வெளியிருந்து மாத்திரம் நமக்கு பகை இல்லை, உள்ளேயும் பகை வரும். 5வது அத்தியாயத்தை வாசித்து பாருங்க சீக்கிரம். 5:1. ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. கூக்குரல் வரும், பஞ்சம் வரும், காசு பிரச்சனை கொடுப்பான். பிறகு என்ன பண்ணுவான்? என் பலம் குன்றி போச்சு. 4:10 படிங்க. அப்பொழுது யூதா மனிதர் சுமைகாரரின் பலன் குறைந்து போகிறது. என் பலன் எல்லாம் குன்றி. நான் உண்மையை சொல்லட்டா, எத்தனை முறை இந்த எண்ணம் எனக்கு வருது தெரியுமா? ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாது. நான்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி உங்கள் முன்னால் நின்னா உங்களுக்கு தெரியாது. எத்தனையோ முறை எனக்கு வருது, என் பலம் குன்றி போச்சு, ஆனால் வேலை பெருசாக இருக்கு. யூதர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன பண்ணாங்க சொல்லுங்க, இன்னொரு தடவை படிங்க. சுமைகாரரின் பலன் குறைந்து போகிறது, நமது பலன் குறைஞ்சிச்சு, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, மண்மேடு பெருசா இருக்கு, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது. முடியாது, முடியாது, போதும், எங்க பலன் இல்ல, வேலை ரொம்ப பெருசு, முடியல. இந்த மாதிரி சோர்வு வரும். யாருக்கு? சத்துருக்களோ வென்றால் இருங்க. யாருக்கு? கட்டுகிறவர்களுக்கு. யாருக்கு? நெகேமியாக்களுக்கு. யாருக்கு? தேவனுடைய அடைப்பை கட்ட நினைக்கிறவர்களுக்கு. இப்ப நான் கேட்கிறேன், உள்ள சோர்வு, வேலை பளு, எதிரி கொல்ல பார்க்கறான், எரிச்சலா வரான், ரகசியமா சாகடிக்க விரும்புறான், இது ஒரு ஆபத்தா இல்லையா சொல்லுங்க? பார்த்தாரு நெகேமியா, எழும்பினான். 4வது அத்தியாயத்துல 4 எடுங்க பார்க்கலாம். 13 படிங்க. அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் திருச்சபைக்கு சொல்றது என்ன தெரியுமா? சும்மா ஜெபம் பண்ணிட்டு போவாத. இப்ப சும்மா நிறுத்தக்கூடாது. இப்ப குடும்பம் குடும்பம் குடும்பமா நில்லு. குடும்பம் குடும்பமா நிறுத்தினான். படிங்க அப்புறம். அதை நான் பார்த்து எழும்பின பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி பார்த்து, உங்களை எல்லாரையும் பார்த்து, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், சாத்தானுக்கு பயப்படாதீங்க, நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து, ஆண்டவரை நினைங்க, உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் சகோதரர்களுக்காக, உங்கள் குமாரருக்காகவும், உங்கள் குமாரர்கள் திருச்சபைக்காக, உங்கள் குமாரத்திகளுக்காகவும், தேவ பிள்ளைகள் குமாரத்திகளுக்காக, உங்கள் மனைவிகளுக்காகவும், உங்கள் மனைவிகளுக்காக, உன் மனைவிக்காக இல்ல, உன் மனைவிக்காக இல்ல, எல்லா மனைவிகளுக்காக, எல்லா புருஷர்களுக்காக, எல்லா குடும்பங்களுக்காக, உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள், யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். அப்புறம் எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் கையை தட்டுங்க பார்க்கலாம். எங்கள் பகைஞர் கேட்டபோது, இங்க பாருங்க, நீங்க மட்டும் பிளானா நின்னுட்டீங்க, சாத்தான் பாப்பான், அட்டா நைஸா போய் அடிக்கலான்னு பார்த்தோம், அதுக்குள்ள எல்லாம் வீழ்ச்சிக்கிட்டாங்களே. பெரியார் திடல்ல வந்து பெரியார் எழுப்பி விட்டுட்டாரு, அந்திரிச்சு பாருங்க. அப்புறம் அடுத்த வசனம், அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள். இப்ப கவனிங்க, அன்னில இருந்து பாதி வேலை, பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். மீதி பாதி பேர் வில்லு கவசத்தை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. சரி, அடுத்தது வில்லுகளையும் பட்டயங்களையும் பிடித்து கொண்டு நின்றார்கள்.
அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து. இங்க பாருங்க, வேலை செய்துகிட்டே ஒரு கையில வேலை, ஒரு கையில அடி, ஒரு கையில ஜெபம், ஒரு கையில செயல். ஜெபம் செயல் இது ரெண்டையும் வச்சுக்கிட்டாங்க. ஒரு பக்கம் சர்வீஸ், இன்னொரு பக்கம் செக்யூரிட்டி. ஒரு பக்கம் பணி, இன்னொரு புறம் பாதுகாப்பு. இதுதாங்க ஜெபம். இதுக்கு தாங்க ராத்திரி வந்தது, பகல்ல வந்தது. கடைசியில் நீங்க பின்னால வாஸ்துனே வந்தீங்கன்னா, எருசலேமை விட்டுட்டு ராத்திரியெல்லாம் அங்கேயே இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவை. அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து, ராமாறு நமக்கு காவலுக்கும் காவலுக்கும் பகல் மாறு வேலைக்கும் உதவ, பகல் மாறு வேலைக்கும் உதவ அவர் தங்கள் வேலைக்காரரோடும் கூட எருசலேமுக்குள்ளே தங்க கடவர்கள் என்று சொல்லி. ராத்திரி இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்கள பிடிச்சி குலுக்குங்க பார்க்கலாம். குலுக்குங்க. ஏன்னா இது ஸ்பிரிட்டையே குலுக்கி ஆகணும். சரி, 30 நாள்ல ஒரு ராத்திரி நான் எருசலேமில் வந்து தங்குறேன். இப்போ எங்கள் ஆஃபீஸில் 24 hours ப்ரேயர் செயின் தொடங்கினா, நாங்கள் மாதத்தில் ஒரு ராத்திரி வந்து நாங்கள் ராத்திரியெல்லாம் கண் விழித்து ஜெபிப்போம். இப்படி ஒரு ஆழம் வச்சுட்டா 365 நாளும் எருசலேமில் ராத்திரியில் இருப்பார்கள், பகலில் இருப்பார்கள். இப்படி ஒரு 24 hours ப்ரேயர் ஒரு ஊழியத்துக்கும் தேவை, ஒரு சபைக்கும் தேவை. ஏனென்றால் அப்படி ஜெப வீரர்கள் எழும்பும் பொழுது சத்துருக்கள் முனையற்று போவார்கள். தேவனுடைய சபை கட்டப்படும், தேவ மகிமை இறங்க ஆரம்பிக்கும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நெகேமியா சொல்றான், நாங்களும் எங்கள் வஸ்திரத்தை களையாம செருப்பை கழட்டாம ரெடியா இருந்தோம். இதனால கர்த்தருடைய வேலை நடந்து முடிந்தது. எல்லாரும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். அன்பானவர்களே, இனி வருகிற காலம் பொல்லாத காலம், இக்கட்டு நிறைந்த காலம். பயங்கர செய்திகள் காதுகளில் விழப்போகிற காலம். ஆண்டவர் தன் சபையை பாதுகாக்க விரும்புகிறார். அவர் பார்வையெல்லாம் தன் சபை மேல் இருக்கிறது. காரணம், அவரை செயல்பட வைக்கிற சரீரம் அவருடைய சபை. அவர் சரீரம் விழுந்து கிடந்தால் அவர் எப்படி நடக்க முடியும்? அவர் எப்படி செயல்பட முடியும்? சபையின் மூலமாக மன்றாடுகிறார், சபையின் மூலமாக அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார், சபையின் மூலமாக தன்னுடைய தெய்வீகத்தை காட்டுகிறார், சபையின் மூலமாக தன்னுடைய சுகத்தை காண்பிக்கிறார். ஆனால் பிசாசு மதில் இடிந்த பட்டணம் போல சபையை மாற்றி, பிசாசுகள் உள்ளே வந்து நரிகளும் நாய்களும் சபைக்குள் நுழைந்து, அருவருப்புகள் சபைகளுக்குள் நுழைந்து, ஆகாத வியாதிகள் சபையை தாக்கி, தேவ மகிமை புறஜாதிகளுக்குள் நிந்திக்கப்படுகிற ஒரு தூஷண சின்னமாக சபை இருக்கிறது. கர்த்தர் அதை கட்ட எழும்பி இருக்கிறார். பரலோக நெகேமியாவை போல அவர் எழும்பி இருக்கிறார். பரலோகத்தில் அதற்காக இரவும் பகலும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் அதே ஜெப ஊழியத்துக்கு நம்மை அழைக்கிறார். அதே ஜெப பாரத்தை நம் இருதயத்தில் போட விரும்புகிறார். இப்போ நீங்க யாரெல்லாம் சொல்ல போறீங்க, ஐயா என் பாரத்தை நான் சுமந்தது போதும், நான் உங்க பாரத்தை சுமக்க என் இருதயத்தை திறக்கிறேன் ஆண்டவரே. நீங்க அழுறத நான் என் அழையா மாறட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க சொல்ற ஒரே வினாடியில கர்த்தர் அது சந்தோஷத்தோடு வந்து எல்லாரும் என் ஆசீர்வாதத்தை கேட்குறாங்க, இவன் என் பாரத்தை கேட்குறானே, எல்லாரும் என்னுடைய சுகத்தை கேட்குறாங்க, இவன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பாரத்தை கேட்கிறாளே என்று அவர் உள்ளம் பூரித்து ஓடி வருவார். நமக்குள் வாழ்கிற அந்த இயேசு அவர் பாரத்தால் நம்ம நிரப்பும்படி கேளுங்க. ஹோலி ஸ்பிரிட்,
எங்களை எல்லாரையும் உங்க பாரத்தால நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா அடைப்புகளும் நீங்கும் வரை, தேவ சபை எல்லாம் சுகமாயிருக்கும் வரை, தேவ ஊழியர்கள் எல்லாரும் மகிமையால் நிரம்பும் வரை, தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளையும் தெய்வீகத்தால் நிரம்பும் வரை எங்கள் உள்ளத்தில் ஒரு பாரம் நிரப்பட்டும் ஆண்டவரே. அவரை பார்த்து கேளுங்க, அவரை பார்த்து கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நான் மறுபடியும் சொல்றேன், தேவனோடு இணைந்தவன் இசைந்தவன் ஒரே ஆவியாயிருக்கிறான், ஒரே ஆவியாயிருக்கிறான். தேவனும் நீங்களும் ஒரு ஆவியா மாறிட்டீங்க. அவர் பார்த்தால் நீங்க பார்க்கிற மாதிரி, அவர் அழுதா நீங்க அழுவுற மாதிரி, அவர் தொட்டா நீங்க தொடர மாதிரி. தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே, தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே, நீ வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரனோ. நீ வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரனோ. நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே. கவனிங்க, ஆண்டவர் ஆவியும் உங்கள் ஆவியும் ஒரு ஆவியாக மாறும் பொழுது அவர் பாரம் உங்கள் பாரமாகி விடுகிறது, அவர் பார்வை உங்கள் பார்வையாகி விடுகிறது. அவர் எதுக்கு அழுகிறாரோ அதுக்கு மட்டும் நீங்க அழ ஆரம்பிக்கிறீங்க. அது அவரை எது பாதிக்குதோ அது உங்களை பாதிக்கிறது. அந்த ஒரு நிலைமைக்குள்ளே கர்த்தர் நம்மை அழைக்க விரும்புகிறார். மன்றாடுகிறவன் ஆண்டவரோடு ஒன்றாக கலந்து விடுகிறான். அவர் அழும்போது அவன் அழுகிறான். அவன் பார்வையும் இயேசுவின் பார்வையும் ஒரு பார்வையாக மாறிவிடுகிறது. சொல்லுங்க, அந்த பாக்கியம் இன்னைக்கு ராத்திரி எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த பாக்கியம் இன்றைக்கு ராத்திரி எனக்கு வேணும் ஆண்டவரே. இன்றைக்கு ராத்திரி எனக்கு வேணும். நான் பார்த்தால் நீர் பார்க்கின்றீர், நான் நடந்தால் நீர் நடக்கின்றீர், நான் அழுதால் நீர் அழுகின்றீர், நான் சிரித்தால் நீர் சிரிக்கின்றீர். தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே, தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே. அன்பு தகப்பனே, உம்முடைய பார்வை எங்கள் பார்வையாக மாத்திருங்க ஆண்டவரே. நாங்கள் இவ்வளவு பேரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம் ஆண்டவரே, இவ்வளவு பேரும் ஒருமனப்பட்டு கேட்கிற ஆண்டவரே. பூமியில் எந்த காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டாலும் அது உண்டாகும்னு சொன்னீங்களே, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுறோம். இப்ப எல்லாரும் கேளுங்க, தேவனுடைய சபை இடிந்த மதில்களை போல இருக்கக்கூடாது ஐயா. எந்தெந்த வழியாக பிசாசு, பேய்கள், நோய்கள், பாவம் சபைக்குள் வந்ததோ அவைகள் எல்லாம் அதே வழியாக வெளியேறுவதாக. தேவனுடைய பிள்ளைகளை சூழ எந்த சத்ருவும் உள்ள வர முடியாத ஒரு பாதுகாப்பு வளையம் உண்டாவதாக.
எந்தெந்த இடத்துல திறப்புகள், அடைப்புகள், உடைப்புகள் வந்ததோ அந்த உடைப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்படுவதாக. எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணி பக்கத்துல இருக்கிறவங்க வலது கையை பிடிச்சு கொண்டு கேளுங்க. தேவனுடைய சபைக்குள்ள எல்லாரும் வலது கையை பிடிச்சு கொள்ளுங்க. தேவனுடைய சபைக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்குள்ள, தேவ ஊழியர்களுக்குள்ள, அவங்க குடும்பத்துக்குள்ள உள்ள வந்த சத்துருக்கள் வெளியேறுவார்களாக, பாவம் வெளியேறுவதாக, நோய்கள் வெளியேறுவதாக, அகால மரணம் வெளியேறுவதாக, நிந்தனை மாறுவதாக. Parapaka shakla parapatrala loso yen kal breba hey yol semel yasaba el klam robel bahatin shokli brela trota balata. அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரே மாதிரி இருக்கிற கசப்புகள், வெறுப்புகள், பிரிவினைகள், இச்சைகள், வேசித்தன ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறு, வெளியேறு. தேவ சபையை விட்டு வெளியே போ. மனிதனால மாம்ச உறவுகளால வந்த எல்லா பிரிவினையின் ஆவியே தேவ சபையை விட்டு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியே போ, வெளியே போ. தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்குள்ளே, தேவனுடைய உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே வந்தவர்களுடைய கூடாரத்துக்குள்ளே வந்த வியாதியே, வந்த வியாதியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ சபையை விட்டு வெளியே போ. எல்லாரும் ஒருமனப்பட்டு நீங்கள் பூமியில கட்டுவது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் அன்பானவர்களே. கர்த்தர் உங்களை அதற்காகவே அதிகாரியாக்கி வைத்திருக்கிறார். இதை நீங்க சும்மா விடுற வரைக்கும் அது உள்ள வரும். நீங்க சும்மா விடுற வரைக்கும் திறப்பு அப்படியே இருக்கும், உடைப்பு அப்படியே இருக்கும். இனி நான் நிந்தனையா சபை மாறக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, இனி தேவ சபை நிந்தனையா மாறக்கூடாது. சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. தேவ சபை வாயில சொல்லுங்க, எழுதாதீங்க, வாயில சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் சொல்லுங்க, வாய் திறந்து வரக்கூடாது. எல்லாரும் வாயை திறந்து ஒருமனப்பட்டு சொல்லுங்க. கர்த்தராகிய, எல்லாரும் சத்தமா ஒருமனப்பட்டு சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவ சபை பாதுகாப்பாய் இருப்பதாக, பாதுகாப்பாய் இருப்பதாக. பாவம் உள்ளே நுழையாமல் இருப்பதாக, பாவம் உள்ளே நுழையாமல் இருப்பதாக. பிரிவினைகள் உள்ளே நுழையாமல் இருப்பதாக, பிரிவினைகள் உள்ளே நுழையாமல் இருப்பதாக. விபச்சார ஆவிகள் உள்ளே நுழையாமல் இருப்பதாக, விபச்சார ஆவிகள் உள்ளே நுழையாமல் இருப்பதாக. கொடுமையான வியாதிகள் உள்ளே நுழையாமல் இருப்பதாக, கொடுமையான வியாதிகள் உள்ளே நுழையாமல் இருப்பதாக. ஏற்கனவே உள்ளே வந்த சத்ருவே வெளியேறு. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, இதை எங்கள் தலையாய பணியாக நாங்கள் மாற்றுகிறோம். எங்கள் தலையாய பணியாக மாற்றுகிறோம். நாங்கள் எழுந்து கட்டுவோம். சொல்லுங்க, நாங்கள் எழுந்து கட்டுவோம், நாங்கள் எழுந்து கட்டுவோம். கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுவோம். இப்ப சொல்லுங்க, சன்பல்லாத்தின் ஆவியே, சன்பல்லாத்தின் ஆவியே, தொபியாவின் ஆவியே, தொபியாவின் ஆவியே, அம்மோனியரின் ஆவியே, அம்மோனியன் ஆவியே, தேவ சபை கட்டுகிறவர்களை கொல்ல வருகிற கொலைகார ஆவியே, பயமுறுத்துகிற ஆவியே, எரிச்சலின் ஆவியே, கிறிஸ்துவின் நாமத்தினால நீ முனை விழுந்து போ, முனை விழுந்து போ, முனை விழுந்து போ. மலசை யக்கல பரோகே தராச பாரே யக்கல பரே கோபலாவஸ்கோ மரே யங்கல ரோபஹாக்கல் கைசமாயா யக்கல பரம் செக்கல பரே லவிஸ்கோ மாமாக்கே லெப்பல பரே. சொல்லுங்க, கர்த்தர் எங்களுக்குள்ளே தொடங்கினதை முடிப்பார், முடிப்பார், முடிப்பார். சொல்லிக்கிட்டே இருங்க, எங்களுக்குள்ள தொடங்கினதை முடிப்பார், எங்களுக்குள்ள தொடங்கினதை முடிப்பார், சபையில தொடங்கினதை முடிப்பார், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் தொடங்கினதை முடிப்பார்.